நான் ரம்யா ரோஸ்மேரி, எம்எஸ்சி யோகா அண்ட் நேச்சுரோபதி முடிச்சிருக்கேன். யோகா டீச்சர். இப்போ இன்டர்நேஷனல் யோகா தெரபிஸ்ட் முடிச்சிருக்கேன். இந்த 100 days யோகா டே செலிப்ரேஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட டாபிக் என்னன்னா, யோகா மூலமா பெண்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் எப்படி பேணி காக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட டாபிக். என்ன பெண்கள்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். அதே மாதிரி யோகாங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யோகா மூலியமா பெண்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து யோகானால எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு ஒரு மித் என்னன்னா, எக்ஸசைஸ், பிசிக்கல் ஒர்க் அவுட், நிறைய வந்து கஷ்டப்படணும், வலிக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு மித்து தான். அதை தாண்டி என்னன்னா, ஒரு சில பேர்கிட்ட வந்து யோகானா வந்து ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யோகா, நமக்குலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. யோகாங்கிறது நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான், மூச்சு விடுற எல்லாருக்குமே யோகா பண்றது சொந்தமானது. அதனால அந்த மாதிரி ஒரு மித்து வந்து யோகாவை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். ரெண்டாவது ஒரு விஷயம், இயற்கையில பஞ்சபூதங்கள் வந்து யோகா பஞ்சபூதங்கள் வந்து எப்படி எல்லாரையும் பாகுபாடு பார்க்காம அதோட அருட்கொடையை வழங்கி கொடுக்குதோ, அதே மாதிரி யோகாலயும் நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு. அதை பத்தின விஷயங்களை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஒரு வீடியோல சொல்ற விஷயம் கிடையாது. யோகாவுடைய நன்மைகள் நிறைய இருக்கு. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம இன்ஃபர்மிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அதாவது இதை அடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோகாவை பத்தி நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள் யோகா பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்பவுமே பெண்கள் வெரி ஸ்பெஷல். எப்பவுமே பெண்கள்னாலே ஒரு டபுள் ஐக்கான் தான். அதே மாதிரி யோகாங்கிறது வெரி வெரி ஸ்பெஷல். வெரி வெரி ஸ்பெஷலான யோகாவை ரொம்ப ஸ்பெஷலான பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பெண்கள்னா வெரி பிரேஷியஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட வீட்டை பார்த்துக்கிறாங்க, அப்புறம் வேலைக்கு போறாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய சமூக பொறுப்புகளையும் ஈடுபடுறாங்க. அதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தங்களை அவங்கள சரியா பாத்துக்கிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அப்படிலாம் இல்லாம தன்னை பாத்துக்கிறதுக்கு வந்து யோகா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது எப்படி அப்படின்னா, நிறைய பேருக்கு உடல் நலம், மனநலம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. உடல் நலம்னா என்ன, மனநலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யோகா ஹெல்ப் பண்ணும். நம்ம யாரு, எதனால வந்து நம்ம இதெல்லாம் செய்யறோம், ஏன் இங்க இருக்கோம், என்ன விஷயம் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்குள்ள போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு யோகா நமக்கு ஹெல்ப் பண்ணும். யோகானா வெறும் பிசிக்கல் ஒர்க் அவுட் மட்டும் இல்ல, நம்மளோட மனசை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளுடைய உடம்புல இருக்கிற உள் உறுப்புகளை நம்மள கவனிச்சு நமக்குள்ள நம்மள போய் நம்மளை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். பெண்களுக்கு இயற்கையாவே நிறைய அறிவு இருக்கு, நிறைய வில் பவர் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. உண்மையாவே ஆண்களை விட பெண்கள் ரொம்ப வலிமையானவங்க. அதை யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. முதல் ஒரு விஷயம் என்னன்னா, யோகா வந்து அந்த வில் பவரை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இல்லாத ஒரு விஷயத்தை அதிகப்படுத்த முடியாது. பெண்களுக்கு இயற்கையாவே வில் பவர் அதிகம் இருக்கு. அதை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் யோகால இருக்கு. எப்படின்னா, நம்ம யோகா பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம யாரும் நம்ம உணர ஆரம்பிச்சிடும். முதல் ஒரு விஷயம், நம்மளோட டெய்லி யோகா பண்றது மூலியமா நமக்கு என்னன்னா ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். மென்டல் கிளாரிட்டி எப்படி வரும் அப்படின்னாக்கா, டெய்லி யோகா பண்றது மூலியமா ஆசனாஸ், பிரீதிங், முத்ராஸ், மெடிடேஷன் இதெல்லாம் வந்து யோகாவுடைய அடுத்தடுத்த லெவல். இதெல்லாம் பண்றது மூலியமா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த நிலையில நடக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் போது மென்டல் பெயின் வந்து இல்லாம, வலிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ண முடியும். வலிகள் இல்லாம நம்ம ஒரு வாழ்க்கையை லீட் பண்றோம்னாலே டிசீசஸ் பெருசா இருக்காது. டிசீசஸ் இல்லாத ஒரு உடம்புக்குள்ள நம்மளை பத்தி தேட ஆரம்பிப்போம். நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எது அப்படின்னு யோசிக்கப்ப இந்த மாதிரி ஒரு பாகுபாடு பிரிச்சு பாக்குற ஒரு விஷயம் வந்து நமக்கு யோகா பண்ணும்போது கிடைக்கும். உண்மையாவே உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது இல்ல. யோகா பண்றவங்கன்னா ரொம்ப ரொம்ப பிளெஸிங்கான ஒரு மக்கள்.
அதுலயும் பெண்கள் யோகா பண்ணும்போது அவங்களுக்கு உடல் இயற்கையாவே பெண்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மகளா இருக்கும் போது, மனைவியா மாறும் போது, அம்மாவா ஆகும் போது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு நிலையில உடம்பு வந்து அத வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வெளியில வரணும்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு யோகா தேவை. ஸோ யோகா இது மட்டும் இல்லாம பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜனேஷன், பெயின் ரிலீஃப் இதெல்லாம் பண்றது மூலியமா நம்ம இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஒரு மென்டல் கிளாரிட்டி, ஒரு பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நிறைய பெண்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா நம்ம உடம்புல உள்ளுறுப்புகள் எங்க இருக்கு, அது என்னென்ன வேலை செய்யுது, எந்த டைம்க்கு என்ன பண்ணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் யோகா பண்ணும்போது நீங்க கத்துக்க முடியும். இது மட்டும் இல்ல, பெண்கள் உடல் அளவுல மட்டும் இல்ல, மனதளவுலயும் ரொம்ப வலிமையானவங்க. அத வந்து நிறைய நேரங்கள்ல நிறைய சாதிச்ச பெண்கள் மூலியமா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இதை தாண்டி யோகா நம்ம பெண்களுக்கு செய்யற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உள் உறுப்புகளை பலப்படுத்துறது. பெண்களுக்கு மட்டும் இல்ல, யோகா பண்ற எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்கும். பெண்களுக்கு எப்பவுமே பெண்கள் பெண்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெண்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்மளோட மட்டும் வச்சுக்க மாட்டோம். அதை மத்தவங்களுக்கும் சொல்லுவோம். நல்ல விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது இந்த நல்ல விஷயத்த ஷேர் பண்ணும்போது சீக்கிரமா நிறைய பேருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகும். அதனாலதான் பெண்கள் வந்து டபுள் ஐக்கான், இன்ஃபினிட்டி, ரொம்ப ஸ்பெஷல், கிரியேஷியஸ் அதுக்கெல்லாம் சொல்றதுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். மாதவம் செஞ்சுதான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால யோகா பண்ணுங்க. யோகா மூலயமா பிரீதிங், பிராணாயாமம் நம்மளோட உயிர் ஆற்றல் அதிகரிக்கும், ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கும். நிறைய நிறைய இன்னும் நிறைய பல நன்மைகள் இருக்கு. அதை நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உணர்ந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடல் நலத்தோட ஆரோக்கியமா இன்னும் நிறைய நல்ல பெண்களுக்கு இது போய் சேரணும்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு மனுஷ் யோகாக்கும் ஜெயந்தி மேம்க்கு நகார்ஜுன் சாருக்கும் நன்றி. தேங்க்யூ.